வளர்ந்ததும் ஆரிய நாடு. என்ன நம்மளுடைய ஊரை சொல்லுதாங்களே, நம்ம ஆரிய நாட்டை சொல்லாங்களே. ஒருவேளை வடக்கு தெரு தெற்கு தெருவா இருக்கும். தெற்கு தெருவா இருக்கும், வடக்கு தெருவா ஐயா உங்க 6 பேரு பேரையும் சொல்லுங்க ஐயா. என் பேரு அப்பா. உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு தெரியணும்ரா? எங்க அப்பா சிவசுந்தர பட்டர், எங்க அம்மா சிவகாமி ஆச்சி. சிவகாமி ஆச்சி. நம்ம அம்மா அப்பா பேரு மாதிரி இருக்கு. அம்மா இருக்கா? ஒருவேளை அத மாதிரி வேற யாருக்கும் பேர் இருக்கும். இருக்கும். நீங்க 6 பேரும் உங்க பேரை அப்படியே சொல்லுங்க பாப்போம். 6 பேரும் பேரா? என் பேரு அப்பா பட்ட. நீ அப்பு. இவரு குப்பு. அவரு அவன் அழகு. அழகு அழக. அப்படியா? அப்பு குப்பு 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 சுப்பு சுப்பு சங்கு சங்கு சரவண சரவண. அப்பா பட்டம், குப்பா பட்டம், சங்கு பட்டம், சரவண பட்டம், தர்க்கசோமலிங்க பட்டம். ஐயாவே மந்திரிய அப்பா பட்டேன், குப்பா பட்டேன், அழகு சோமலிங்கப்பட்டேன், சங்குப்பட்டேன், சரவணப்பட்டேன், தர்க்க சோமலிங்கப்பட்டேன், எல்லாத்துக்கும் இளையப்பட்டேன், எல்லாத்துக்கும் இளையப்பட்டேன், தம்பி கடைக்குட்டி முத்துப்பட்டோ. அப்படி 6 பேரும் சொன்ன போது 6 முத்துப்பட்டன் யானையை விட்டு கீழறங்கி அண்ணா அண்ணன்மாருக்கு தேடி பார்த்து உஷார் இல்லாம போச்சு. தவிச்சு அலைஞ்சு திரிஞ்சு அண்ணன்மாரு அரையும் குறையும் சாப்பிட்டு உஷார் இல்ல. அம்மா உன்னை தவிக்க விட்ட சண்டாட பாவி நான் தான். அப்பா அம்மா அப்படி ஆச்சேந்து கெட்டுதான். இடம் நம்ம தம்பி, நம்ம முத்துப்பட்ட நீதானா? நீதானா? அண்ணன்மார்களே, ஆமையா, உங்களை தேடி தவிக்க விட்ட பாவி நான் தானே அண்ணா. சண்டாட பாவி நான் தானே தம்பி. உங்களெல்லாம் அப்ப 6 பேருக்கும் பட்டமாறு 6 பேருக்கு 6 அண்ணா வாங்கணும். நான் தவிக்க விட்ட சண்டாட பாவி நான் தானே. 12 வருஷம் ஆச்சா? 1 வருஷமா 2 வருஷமா? ஆமா 12 வருஷமா உன்னை காணாம தவிச்சுட்டா. உன்னை தேடாத இடம் கிடையாது. தம்பி முத்துப்பட்டா, பட்டா உன்னால அம்மா அப்பா 2 பேர்களுமே உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பமோ பரவனே, நீ வந்த அம்மாளுக்கு பால் ஒழுக்குனாத்தான் உயிர் போகுமா? அம்மாளுக்கு உயிர் போகுண்டா. ஆமையா, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன அம்மாளுக்கு உடம்புக்கு சரியில்லையா? சரியில்லையா? நம்ம மாமன் பொண்ணு ருக்குமணி நன்னா இருக்காளா? அட பைத்தியாரா, ஏன்டா அவளை கேட்க? ஏன் கேட்க? மாமா மக ருக்கு நானும். ஆமா என்ன ஒண்ணும் ருக்கு நானும். நீ மூத்தவன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ருக்கு நானும் ஒரு கிளாஸ்ல படிச்சோம் அண்ணா. ஒரே கிளாஸ் மண்டா. நீங்க 2 ஒரு கிளாஸ்ல படிச்சீங்களா? ஒரே கிளாஸ் மண்டா. அவளை கட்டி கொடுத்து 2-3 புள்ள இருக்குடா. ஆமா போச்சா போச்சா. அப்போ நம்ம அத்தை மக அங்கச்சம் எப்படி இருக்கா? நம்ம அத்தை மக அங்கம்மா எப்படி இருக்கா? அவளையும் கட்டி கொடுத்தாச்சுடா. அவளுக்கு 5-6 புள்ளியும் குட்டியுமா இருக்கா. அம்மா அப்பாவுக்கு நீ வந்து பால் ஒழுக்குனா தான் உயிர் போகும் தம்பி, இல்லட்ட உயிர் போவாது. அதனால உன்னை காங்கல காங்கலன்னு தாய் தவச்சுக்கிட்டு இருக்காப்பா. அம்மா முகத்தை காட்டு ஒரு முறையாவது. ஆமையா, அப்பா பட்டம் போதே ஆரிய முத்துப்பட்ட நினைக்காரு 12 வருட காலம். நம்ம மலையாளத்திலே இருந்து நாட்டையும் தாய் தகப்பனையும் மறந்துட்டோமே. ஆமா அண்ணா, நீங்க 6 பேரு என் கூட வாங்க. மன்னங்கிட்ட போய் அரண்மனையில போய் மன்னங்கிட்ட சொல்லிட்டு ஆமா உங்க கூட நானும் வந்துருது. நம்ம நாட்டுக்கு ஆரிய நாட்டுக்கு போவோம் என்று முத்துப்பட்ட 6 பேர்களையும் அழைத்து வருகின்றார். அண்ணன்மார்கள் 6 பேரை ஆரிய முத்துப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து வந்து
மண்ணே முன்னாலே ஐயாவே அரச மன்னா ஐயாவே அரச மன்னா அடியனோட வார்த்தை கேளு அடியனோட வார்த்தை கேளு முத்துப்பட்டா ஏ தம்பி முத்துப்பட்டா என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியலையா அரச மன்னா மன்னா எங்க நாட்டுக்கு போகணும்னு எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு ஏன்பா முத்துப்பட்டா நாட்டுக்கு போனவங்க நாட்டுக்கு ஏன் போகணுமுங்க எதுக்குப்பா எங்க நாட்டுல எங்க அண்ணன்மார்கள் என்னைய தேடி வந்திருக்காங்க என்னப்பா அண்ணமார் தேடி வந்திருக்காங்களா இவங்க அண்ணன் வந்திருக்காங்களா எங்க இருந்து வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல எங்க அண்ணமார்கள் எல்லாம் ஆரிய நாட்டுல இருந்து என்ன தேடி வந்திருக்காங்க எங்க அண்ணனோடு நான் ஊருக்கு போயிட்டு வரேன் மன்னமனாரு அட பைத்தியாரா அண்ணம்னு சொல்லிதியா அன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க காரியம் ஆகணும்னா காக்கா படிக்கத்தான் செய்வோம் அன்னைக்கு எனக்கு அக்கம் இல்ல பக்கம் இல்ல என்ன ஆதரிக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்க இப்ப எங்க அண்ணன் வந்திருக்காரு தம்பி வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்குன்னு சொல்லுதியா நீ ஏன் இப்படி போன ஊருக்கு அரச மன்னா மன்னா அன்னைக்கு எங்க அண்ணன்மார்கள் என்னை லேசா அடிச்சுட்டாங்க மண்டையில கொட்டிட்டாங்க அந்த கோபத்துல அம்மா அப்பா கேட்டு தரலையே அப்படிங்கிற எண்ணத்தால நாங்க வந்துட்டேன் ஆமா இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு நான் போனாதான் அம்மாளுக்கு உயிர் போகுமா உயிர் போகுமோ அதனால நான் போகணும் ஆமா எனக்கு வரம் கொடுங்க நான் போயிட்டு வரேன் சரி அப்ப அரச மன்னர் ராமராஜா உங்க அண்ணன்மாரை கூப்பிடுங்க பாப்போம் உங்க அண்ணன்மார ஆதரவு கொடுப்பா 6 பேரையும் அழைத்து வந்தார்கள் 6 பேரு முகமும் ஒண்ணு போல இருக்கு ஒண்ணு போல முகம் இருக்கு அரச மன்னம் பார்த்தாரு 6 பேரு சாடையும் ஒன்னாத்தான் இருக்கு பேரை சொல்லுங்க பாப்போம் ஆமா பட்டன்மார்கள் 6 பேர்களும் பேரை சொன்னாங்க அரச மன்னனுக்கு நம்பிக்கை இப்ப பட்டம் பட்டம் எல்லாம் இருக்கு ஆமா ஆமா இல்ல உன் தம்பி முத்துப்பட்டன் ஏன் அன்னைக்கு இங்க வந்தாரு ஏன் அப்படி ஊர் விட்டு ஊர் வந்தாரு அப்பா பட்டன் மன்னா எங்க ஊர்ல ஆமா மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு நடந்துச்சு அன்னைக்கு நாங்க எல்லோருமே விடிய விடிய முடிச்சிருக்கணும் ஆமா என் தம்பி முத்துப்பட்ட ராமாயணம் பாடுனா எங்க அம்மா சொல்ல கேட்ட அறகுறையா பாடிட்டான் ஆமா கோபத்துல ஒரு கொட்டு கொட்டிட்டேன் மண்டையில வாங்கி கொட்டிட்டேன் எங்க அம்மா அப்பா கேட்கல ஆமா அந்த கோபத்துல அன்னைக்கு வந்தான் கோவிச்சுட்டு வந்தான் இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு தம்பி வந்தா தான் உயிர் போகும் இல்லாட்ட போய் சேர மாட்டான் இவ்வளவுதானா ஆமா ஏ முத்துப்பட்டா பட்டா இந்த சாவியை பிடி உனக்கு எவ்வளவு சம்பளம் உண்டோ கல்லாவை திறந்து ஆமா பேர்வாதி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுடா அவன் நீ பேர்வாதி கணக்கு பார்த்து எடுத்துட்டு போயிட்டு வந்திருப்பான் மன்னா என்ன 12 வருஷம் வேலை பார்த்த மொத்த சம்பளத்தையும் சுத்தமா தந்துடணும் எனக்கு கணக்கு பார்த்து சம்பளத்தை தள்ளனா என்னுடைய நாட்டுக்கு போகும் நான் இனி இங்க வரவே மாட்டேன் ஆமா எப்பா பட்டா உள்ளங்கையில உப்பிட்டவர்களை ஊழிய தலைமுறைக்கும் மறக்க கூடாது அப்படி பெரியவர்கள் சொல்லிருக்காங்களா அதனால அன்னைக்கு உன்னை அடைக்கலம் கொடுத்து வந்தவனை நான் வாழ வச்சேனே உன்னை ஆதரிச்சோம்ல இன்னைக்கு என்னை விட்டுட்டு போறவங்க ஆமா மன்னா மன்னா அத்தனை சம்பளமும் மொத்தமா தரலனா உம்மோடு நான் யுத்தம் செய்வேன் நான் போர் சண்டை செய்வோங்காரு அரச மன்னனுக்கு கோபம் வந்துடுது முத்துப்பட்டா என்கிட்ட யுத்தம் செய்வியா ஏ முத்துப்பட்டா ஏ பட்டா இடி உனக்கு சாபத்தை என்ன உன்னுடைய நாட்டுக்கு நீ செல்லும் பொழுது ஊருக்கு போகும்போது அந்தனர் குலத்திலே பிறந்த நீ ஆமா உன்னை போலவே 2 பெண்கள் வேதியர் குலத்திலே பிறந்து உயர்ந்த குலத்திலே பிறந்து பகடை குலத்திலே வளர்ந்து அவர்களை மனம் முடித்து இதே போன்று என்னிடத்தில் யுத்தம் செய்ய சொல்லுவேன் என்ற உனக்கு 1000 படைகளை எதிர்த்து நீ மாண்டு மடிந்து போவாய் போ அப்படின்னு அவர் சாபம் கொடுத்தாரா ஆமா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு 12 வருஷத்து சம்பளத்தை மொத்தமா கணக்கு பார்த்தாரு சேர்த்து மூட கட்டினாரு பட்டன்மார்கள் யாரோ பட்டன்மார்கள் அண்ணன் தம்பி ஒன்று கூடி ஆரிய நாடகர்கள் ஆரிய நாட்டுக்கு தாரார்கள் அந்த பட்டமார்கள் வாராரு ஆரிய நாடதில பட்டன்மார்கள் 7 பேரோ அரண்மனைக்கு ஓடி வந்து
தம்பி முத்துப்பட்டா முத்துப்பட்டா அம்மால ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடு. ஆமா அம்மா அம்மா என்று 5-6 சத்தம் போட்டார். அவளுக்கு மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. மகன் சத்தத்தை கேட்டு அம்மா சிவகாமி ஆச்சு கண்ணை உருட்டி முழிச்சா. ஏ வந்துட்டேடா மாவானே. அப்பா பட்டேன் முத்துப்பட்டனை கூப்பிட்டு தம்பி ஏங்குதான் அம்மா முழிச்சுட்டா. ஏங்குதான் தலைமாட்டுல பால் இருக்கு இருக்கு. பஞ்சால் முக்கி அம்மாளுக்கு பால் ஒழுக்கடான்னு. ஆமா முத்துப்பட்டேன் பஞ்சை எடுத்து பால்ல முக்கி அம்மாளை தான் மடியில தூக்கி வச்சு வச்சு ஐயா ஒரு சொட்டு பால் ஒழுக்குனாரு. இந்த கடவுளே அப்படியே கொடுக்காரு. மகனை அப்படியே கண்ணை உருட்டி முழிச்சா. வந்துட்டியா மாவானே. பால் ஒழுக்குனாரு முத்துப்பட்டேன். ஆமா பாலை ஒரு சொட்டு கடக்குன்னு இறக்குனா ஆமா பொடுக்குன்னு போயிட்டா. ஆட்சிக்கு உயிர் எல்லாம் பெருச்சு 12 வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்த உயிர் 12 நிமிஷத்துக்குள்ள போயிடுது பாத்துக்கோங்க. அந்த கடைக்குட்டி பிள்ளைய பார்த்தால ஏங்கி. தாய்க்கு எப்ப பார்த்தாலும் கடைக்குட்டி பிள்ளை மேல கொஞ்சம் பாசமா தான் இருக்கும். ஆனாலும் யாரு பார்த்தா என் சின்னம்மைய வந்து 3 நாள் ஆச்சு எங்க அக்கா அங்க என் பிள்ளைய காங்கல 100 போன் அடிச்சிருக்கா. பத்தியா தூங்கிட்டியாடா? அதான் சொல்லி விட்டா போன் அடிச்சேன் உள்ள எடுக்கல என்ன செய்யுது. அவன் மனசு கிடந்து பரதாபிக்குமலா பட பட படன்னு அடிக்கும்ல. ஆமா அதனால ஆரிய முத்துப்பட்டன் ஆமோ பட்டன்மார்கள் 7 பேரும் சிவகாமி ஆட்சி மாண்டு மடிந்த போது ஆமா ஆமையா அழுது கரையேறி தாயை அடக்கம் செய்து நல்லடக்கம் செய்து 16ஆம் நாளையிலே ஈமக்கிரிகளை முடித்து வந்தார்கள். ஆமா ஆட்சி போன 16ஆம் நாளையில சிவசுந்தர பட்டர் ஐயரும் போய் சேர்ந்துட்டார். ஆட்சி போன 16 பக்கம் ஐயரும் போய் சேர்ந்துட்டாரு. பத்தியலா எவ்வளவு ஒத்துமனு பத்தியலா. ஆமா ஆட்சி போனாங்கன்னா ஐயர் 2ஆம் தரம் போனா அங்க ஆட்சி ஐயரை சேர்த்துக்கிடுவாங்க. அங்க மட்டும் இல்ல எல்லா பக்கமும் அப்படித்தான். அப்படியா? ஆமா அங்க இருந்தா தாத்தா போய் ஆட்சி 2ஆம் தரம் போனா தாத்தா சேர்த்துக்கிட மாட்டாங்க. போய் செப்பின்னு வச்சிருப்பாரோ இல்ல கேக்க என்னன்னு கேக்க உடுக்காரு அப்பாவுக்கு போன் போட்டு கேட்கணும். அவர் தான் போயிருக்காரு அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல கேட்க ஏன் கேட்க மாட்டாரு? இல்ல எங்க ஆட்சி வள்ளியம்மாச்சின்னு இருக்காளா உயிரோட அவர்கிட்ட போன் போட்டு கேட்கணும். செப்புனி எதுவும் இருக்கான்னு கேட்கணும். அவருக்கு ஒரு செப்பனியா 2 செப்பனியா ஏகப்பட்ட செப்பனி இல்லையா? அப்படி எல்லாரும் சொல்லுதாங்க பொம்பளைய போனா தான் கணவனை எதிர்பார்த்து நிப்பாங்களாம். அங்க அந்த அப்படியா? ஆம்பளைய போனா மனைவியை எதிர்பார்த்து நிக்க மாட்டாங்களாம். அப்ப அங்கேயும் போய் பொம்பளைய தான் பைத்தியாரியா இருக்கா பாத்துக்கோ. என்ன செய்ய முடியும்? அதான் அதுக்கு செப்பனி வச்சிருக்காங்க. ஆமா அங்க போய் அந்த அம்மா அந்த வீட்டுக்காரர் எப்ப வருவாருன்னு இலையும் பட்ட அடி போறாதுன்னு அங்கேயும் அடிபடுறதுக்கு எதிர்பார்த்து இங்க சணக்க உருப்பாரு அங்கேயும் சணக்க உருவாரு. அடி பொறுக்க மாட்டாம தானே போயிட்டா. ஆமா அங்கேயும் போய் அடிபடுறதுக்கு எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா என்ன செய்ய முடியும்? நேரம் அப்படி எங்க போனாலும் பொம்பளை தான் பைத்தியாரியா இருக்க வேண்டிய இருக்கு. ஆமா அதோட இந்த சிறப்பான வேளையிலே இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த வீட்டுல ஏகபோகமான வசதி 12 வருஷமா கொட்டாரக்கரையிலே அரச மன்னர் ராமராஜாவுடைய அரண்மனையில மந்திரி உத்தியோகம் பார்த்து 12 வருஷத்து சம்பளம் இருக்கு. நம்ம என்ன விவசாயம் பண்ண முடியுமா? அக்கரகாரத்துல உள்ளவங்களுக்கு தோப்பு துறவா இருந்தாலும் வேலையாட்கள் வச்சுதான் வேலை பார்ப்பாங்க. யார் மாடு கொண்டு கலப்பனாக உள்ள முடியுமா? சொந்தமா கடை வைப்பாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க. ஆமா இல்லைன்னா அரசாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க. அதான நடக்கும். அந்த காலத்துல ஐயர் நீதிபதியாகவும் வக்கீலாகவும் காவல்துறையாகவும் கலெக்டராகவும் அப்ப வேலை பார்த்திருக்காங்க. இப்பவும் அப்படித்தானே இருக்கு. இப்பவும் வேலை இருக்கு. ஆமா நம்ம எப்ப பிள்ளைக்கு 21 வயசாகும் கல்யாணத்தை முடிப்போம் பேரம்பத்திய கொஞ்சம் நம்ம நினைப்போம். நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா அக்கரகாரத்துல மாப்பிள்ளைக்கு 32 வயசு ஆனாலும் அதுக்கப்புறம் தான் பெண்ணும் பார்ப்பாங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாதான் அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். பொட்ட பிள்ளைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் கட்டி கொடுப்பாங்க. ஆமா அந்த காலத்துல பாத்தீங்களா? இப்ப எல்லா பக்கமும் 24 வயசு தாண்ட முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்? 24 வயசு கழிஞ்சதுன்னா பொண்ணு வாக்கப்பட மாட்டேங்குது. 24 வயசா மாப்பிள்ளைக்கா? மாப்பிள்ளை எனக்கு கேட்டு மாப்பிள்ளை ஆவாது. அப்படி தலைய 25 வயசு இருந்தா மாப்பிள்ளை வயசாலியா? இல்ல அவருக்கு ஒரே வயசா இருக்கணுமா? பிறந்த நாள் 2 பேருக்கும் ஒரே மாசமா வரணும். அப்பதான் சரின்னு சம்மதிப்பா. இப்ப காலம் அப்படி இருக்கு. ஆமா ஆனா அக்கரகாரத்துல என்ன 28 வயசு 30 வயசு 32 வயசு ஆனாதான் பெண்ணும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உண்மைதானே அந்த காலத்துல? அதனால ஆரிய முத்துப்பட்டன் கேரளாவுக்கு போகும்போது 16 வயசு. சரி 12 வருஷம் அங்க இருந்திருக்காரு. ஆமா 28 வயசாச்சு.
ஆச்சு. அப்ப அண்ணன்மார்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு பாருங்க. அவர் வந்து ஒரு 2 வயசு அப்பவும் கல்யாணம் முடிக்கணும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. கிடையாதா? தம்பி முத்துப்பட்டா, பட்டா, அதனால நீ கொண்டு வந்த பணம் காசெல்லாம் வச்சு செக்களவே இருந்தாலும் செதுக்கி உன்னை காணாது என்பார்கள். ஆமா, அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி உன்னை காணாது. அள்ளி உன்னை காணாது. பணம் காசெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் பார்க்கலாமே. வியாபாரத்துக்கு எது உண்டு? என்ன வியாபாரம் பார்க்கலாம்? என்ன செய்யலாம் வியாபாரம்? முத்துப்பட்டேன் புத்திமதி உள்ளவர், யோசனை உள்ளவர் அண்ணனை கூப்பிட்டு சொல்றாரு, அண்ணா அப்பா பட்டா வியாபாரம் பார்க்கணுமானா முத பணம் முடக்காத வியாபாரமா பார்க்கணும். முத வந்து நம்ம காசை முடக்கூடாது. காசை செலவு செய்யாம மலிவான பொருளை வாங்கி நம்ம வியாபாரம் பார்த்தா அந்த காசை வச்சு அடுத்து வியாபாரத்தை பார்க்கலாமே. முதல் படாம எடுத்து அப்ப என்ன தாளக்காரண்ணே, நம்ம நாட்டுல மலிவான பொருள் என்ன பொருள்? அடுத்து வேற கத்தரிக்காய் துட்டு கொடுத்தானே வாங்குதோம். முருங்கைக்கீரை யார் வீட்லயும் ஒரு குத்து ஆஞ்சிடலாம். ஆமா, பப்பாளிக்காயும் எங்கனையும் போய் ஓசைக்கு புடிங்கிடலாம். கத்தரிக்காய் போய் எங்க ஓசைக்கு வாங்க முடியும்? ஓஹோ, மலிவான பொருளே கத்தரிக்காய். நம்ம நாட்டுல உள்ள கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், ஆமா, கிழங்கு வகை கீரை வகைகளை கேரளாவில விரும்புவோம். ஆமா, கொடுப்பக்கீரை, மவளிக்கீரை, கொடுப்பக்கீரை. அப்ப யாது செங்கீரை தண்டு இருக்குல்ல, செங்கீரை தண்டு. ஓ, கீரை தண்டு. இது கேரளாவில ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதனாலே நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மலை விலையில ஆமையா மலிவான பொருள் எல்லாம் வாங்கினார்கள் பட்டன்மார்கள். ஆமா, இந்த மலிவான பொருளை வாங்கி 7 பேர்களுமே மலையாள சீமையிலே வந்து அது வியாபாரத்தை வித்து வியாபாரங்களை செய்து அதில் உள்ள வருமானத்தை வச்சு அங்க உள்ள மலைவள மாசூல்களை வாங்கி வருகிறார்கள். இங்க உள்ள பொருளை வித்து துட்டு வாங்கி பத்தாளா. மலைவள மாசூல்னா என்ன? என்ன என்ன? கேரளாவுல விலை உயர்ந்த மலை விலை மாசூல் அப்படின்னா என்னது மாமா? என்னது மாமா? மலையெல்லாம் மலை விலையில விளைந்தது என்னது கேரளாவுல? வேற துந்துரிக்காம விளையுமோ? தரையில விளையுமா? மரத்துல. இந்த மரத்துல உள்ள பால் அதான் குந்திரிக்கும். அடுத்து அடுத்து என்ன மாலா பேச்ச கேட்காதங்க. இந்த கேரளாவுல ரொம்ப மலை விலை மாசூல் இஞ்சி. அதான் கூடுதல் விலை மலையில. இஞ்சி, மஞ்சள், ஏலம், கிராம்பு, கடுக்கா, திப்பிலி, சாதிக்காய், சாதிப்பத்திரி, குறுமளவு, சரமளவு, கொடிவள்ளி கிழங்கு. ஆமா, அதோட துந்திரிக்கம்னா அங்க இந்த மரத்துல பிசுன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பால் வடிஞ்சு. அதுதான் கேரளாவுல இல்ல, நம்ம நாட்டுல எல்லா பக்கமே துந்திரிக்கம்னா அதுதான். ஆமா ஆமா ஆமா. அப்படி மலை விலை மாசூல்களை வாங்கி பட்டன்மார்கள் 7 பேர்களும் 7 சுமை கட்டி இஞ்சி, மஞ்சள், ஏலம், கிராம்பு, மிளகு எல்லாம் நேர கொண்டு வர முடியாது. காற்று வாச்சர் பிடிச்சுக்கிடுவாங்க. ஆமா, ஃபாரஸ்ட். ஆமா ஆமா, செக் போஸ்ட்ல செக் பண்ணிடுவாங்க. அதனால இதெல்லாம் மலை விலை வழியாகவே கொண்டு வர வேண்டும் என்று அங்கு ஒரு சுமையும் கட்டி பட்டன்மார்கள் 7 பேர்களும் எங்கே வருகின்றார்கள்? எங்க வருகிறாயா? ஆனரம் சொந்தம் மல்லையது ஆறாறு பட்டன்மார்கள் வானரம் சொந்தம் மல்லையது தண்ணில ஆறாறு பட்டன்மார்கள் மந்திகள் கொப்பில் மாறுது விளையாட, மந்திகள் கொப்பில் மாறுது விளையாட, மாமர சோலை விட்ட மந்திய கொப்பில் மாறுது மாமர சோலை விட்ட. தேக்குடன் இட்டியும் எங்கையும் பாலவும் சுவந்த காமுடனே தேக்குடன் இட்டியும் அங்கையும் பாலவும் சிவந்த காமுடனே
சிங்காரமான மாலையும் கடந்திட சிங்காரமான மாலையும் கடந்திட ஆரியங்கோவில் வாரோ ஆரியங்கா கோவில் வாரா வந்தந்த நாதனை கண்டு தொழுதிட மறுநாள் காலையிலே வந்தந்த நாதனை கண்டு தொழுதுமே மறுநாள் காலையிலே காக்க வேணும் போதிக சலம் என்று வேணும் போதியா சலங்கோடு கட்டுடன் வழி நடந்தார் கட்டுடல் வாழி நடந்தா சுவாமி அந்த இடம் தான் கடந்து பட்டன்மார் எழுவேர் அகசியரை அடிபணி எங்க எங்க போவோம் என்று கர்த்தார்கள் மடம் விட்டு ஐவராஜா கோட்டை விட்டு துன்பகத்தி விளையும் விட்டு கள்ளர் ஓடை காஞ்சாம்பாறை கள்ளர் ஓடை சுரிமுத்தையும் வாசலுக்கு மாறா போடு 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 ஐயா சொரிமுத்தையா அப்படி சுரிமுத்தையன் வாசலிலே அளவாயுட கொட்டகையில் சுமைகளை இறக்கி வைத்து தாமிரபரணி நதிக்கரையில் ஆடி மாத்துடுத்தி திருநேற்று காப்பணிந்து சொரிமுத்து ஐயனையும் புரணா புஷ்பக்கலை மேலவாசல் அப்பனையும் சங்கிலி பூதத்தையும் கண்டு மெல்லதான் வணங்கி தளவாயுட கொட்டகையில் தளவாயதான் வணங்கி தூசி மாடன் துளசி மாடன் துடி கொண்ட மாட சுவாமி அசமாடன் கரடி மாடன் கன்றி மாடன் சுடலை மாடன் பக்கத்துல பேச்சியம்மா அத்தனை தெய்வங்களை அத்தனை தெய்வங்களை அடிபணிந்து வணங்குவார்கள் சொரிமுத்தையனுடைய வாசல்ல தளவாய் கொட்டகையிலே சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து ஆரிய பட்டமார்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில நீராடி நல்ல திருநீர் காப்பணிதாங்க அங்கு உள்ள தெய்வங்களை எல்லாம் கண்டு வணங்கினார்கள். கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாங்க. அப்படி பட்டன்மார்கள் கண்டு வணங்க ஆரிய நாட்டிலே பிறந்த பட்டன்மார்கள் 7 பேர்களும் சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ள வட்ட பாறை சரி பாறையிலே அமர்ந்து நாமல் கூட்டாஞ்சோறு பொங்கி கூடி அமர்ந்திருக்க வேண்டும். கூட்டாஞ்சோறு சாப்பிடணுமோ? கூட்டாஞ்சோறு பொங்கணுமானா அக்ரஹாரத்துல பச்சரிசினா ரொம்ப அதிகமா பொங்குவாங்க. பச்சரிசி கூட்டாஞ்சோறானா? இந்த பச்சரிசியில இந்த புழுங்கல் அரிசியில கூட்டாஞ்சோறு பொங்குவதை விட அது வெடுவெடு நிக்கும். பச்சரிசியில பொங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்ப தேன் அமரமா இருக்குமா? அதுவும் ஒரு கதம்பம்னு ஒண்ணு போடுவாங்க. சேர்த்து போட்டு காப்ப கிண்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாமெல்லாம் இதுக்கு முன்னால ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால இந்த கல்றக்குறிச்சி ஏரியாவில் வில்ல அடிச்சா பகல் பாட்டு கிடையாது 3வது நாள். ஆமா நைட் தான்
நாள் பாட்டு அப்பமே இருந்து 3வது நாள் இந்த பட்டங்கதை தான். ஆமா நேர சொரிமுத்தையன் கோயிலுக்கு போயிருவோம். நல்லா போய் குளிச்சு 10 ரூபாயை தான் கொடுப்போம். ஆமா 6 பேருக்கும் கட்டி சாப்பாடு தருவாங்க. ஓ கட்டிச்சோறு ஆமா பூசாரி கிட்ட கொடுத்துட்டோம்னு வைங்க, அது கூட 50 கொடுத்து நல்ல கருவேப்புல்லு மிளகத்தை பிச்சு போட்டு தாளிச்சு கொடுத்துட்டாங்கன்னா கொண்டாங்கும்ல. கொஞ்சம் புளிச்சேரி வச்சு கொடுத்தாச்சுன்னா அந்த இடம் அப்படி இடம் எப்படி பொங்கினாலும் சாப்பாடு டேஸ்டா தான் இருக்கும். எவனாவது பெரிய வனம் பாத்தியலா? இப்ப நம்ம வீட்டுல இருந்து துட்டு கொண்டுட்டு போனா அங்கேயே அரிசி கிரிசி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அவன் சாப்பிட்டுக்கலாம்ல, கடை இருக்கு. அப்படி பட்டன்மார்கள் ஆமா வட்டப்பாறையிலே கூட்டாஞ்சோறு பொங்கி நல்லா பொங்கி பொரிச்சு 7 பேர்களும் கூடி இருந்து சாப்பிட்டார்கள். ஆமா கூட்டாஞ்சோறு பொங்கி கூடி இருந்து சாப்பிட்ட பாறைக்கு கூட்டுப்பாறைன்னு அவங்க பேர் கொடுத்தாங்களாம். இந்த பட்டமாரே பேர் கொடுத்துட்டாங்க. என்ன பாறை? கூட்டுப்பாறை என்று பேர் கொடுத்து ஆமா பட்டன்மார்கள் தலவாயுடைய கொட்டகையிலே வைந்து ஓய்வெடுத்தார்கள். அதாரி தங்கி அசந்து தூங்குதாங்க. அண்ணன்மார்கள் 6 பேர்களும் உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு குண்டருக்கு உண்டு. யாமனா சாப்பிட்டாலே தூக்க வரத்தான் செய்யும். 6 பேரும் தூங்கிட்டாங்க. ஆமா முத்துப்பட்டனுக்கு உறக்கம் வர மாட்டுக்கு, வயசு கோளாறு. அவர் என்ன செய்வாரு? அப்ப ஒரு கண்ணுக்கு தூக்க வருமா? ஆரிய முத்துப்பட்டன் கண்ணுக்கு உறக்கம் வர மாட்டுக்கு. ஆமா அங்கு உள்ள தேவாதைகளை எல்லாம் பார்த்தார். நல்ல கையெடுத்து கும்பிட்டாரு. சொரிமுத்தையன் பக்கத்திலே பூரணா புஷ்பக்களையும் சங்கிலி பூதத்தாரும் ஒருவருக்கு மற்றும் உள்ள பரிவார தேவாதை எல்லாம் சுத்தி இருக்க அடந்தவன காட்டுக்குள்ள வேலவாசல் அப்பன் இருக்காரு. தலவாய் மாடசாமி, தூசி மாடன், துளசி மாடன், துடிகொண்ட மாடன், ஆமா கசம் மாடன், கரடி மாடன், பன்றி மாடன், சுடலை மாடன், பேச்சி அம்மா. அப்ப 21 கூட 1008 மாட தேவதையும் அங்கதான் இருக்கு சொரிமுத்தையன் கோயில்ல. ஆமா இத்தனை தெய்வங்கள் இருக்கும் இந்த இடத்திலே வடக்கு வாசல் ஈசானிய மூலையில அந்த வடக்கு வாசல் கோட்டை அந்த இடம் மட்டும் சும்மா இருக்க அப்படி பட்ட நினைக்காரு அப்படின்னு பட்டு நினைக்கார். ஆமா ஐயனுக்கும் ஐயனே சொரிமுத்த ஐயனே, எங்க இருந்தாலும் இங்கு எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்குமான ஒரு மனசுக்குள்ள நினைக்காரா. அந்த இடத்தை பார்த்ததும் நம்மளும் இந்த தெய்வத்தோட தெய்வமா ஐக்கியமாகணும், மடிஞ்சிடணும், எங்க செத்தாலும் எனக்கு இங்க மோட்சம் கிடைக்குமான்னு மனசுக்குள்ள நினைச்சார்ல. ஆமா மேக்க மகிழ மரத்துல கெவிலி கச்சு 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 கச்சுன்னு அடிக்கு. இந்த கெவிலி என்ன செய்யலாம்? கல்ல வச்சு நைங்க கச்சி 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 கச்சின்னு கெவிலி அடிக்கு. நேரம் கட்ட நேரம் 2 மணிக்கு கெவிலி அடிக்கணையா? அந்த கெவிலி சத்தத்தை கேட்டார்ல பட்டம் பதறி சந்தோஷம். ஆமா ஆகா ஐயோ, ஏற்கனவே அவங்க சாஸ்திரம் படிச்சவங்க, புராணங்களை படிச்சவரு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாரு. பார்த்தாரு. ஐயனே சொரிமுத்தையனே, தோகை முத்தமால நான் நினைச்சதை எனக்கு நீ வரம் கொடுத்துட்ட. நான் எங்க மடிஞ்சாலும் எங்க செத்தாலும் எனக்கு இங்க ஒரு மோட்சம் கிடைக்கும்னு மனசுல சந்தோஷமா கண்ணை மூடி கனவு காங்காரியா. எனக்கு நிலையம் கிடைக்காதா? காலையில 3 மணிக்கு கண்ட கனவு கண்டிப்பா பலிக்குமா. ஆமா எனக்கு அழகான கனவு. 2 தெரியுது. 2 தெரியுதா? ஆமா கனவு தெரியுது. 2 தெரிஞ்சா கண்ணு என்ன கண்ணு? மாலை கண்ணு. அவர் கண்ணுக்கு கனவு அப்படி தெரியுதுனா? ஓ, என்னது கண்டாலும் பொருள் 2 தெரியுது. ஆமா 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 கனவுல தெரியுதா? ஆமா கண்ணுக்கு தான் தெரியுது. இல்ல ஆரிய பட்டனுடைய கனவு எல்லாம் தெரியுது. ஆரிய முத்துப்பட்டன் சொரிமுத்தையன் காவுக்குள்ள ஆமா ஐயா அழகான கனவு கண்டார். ஆமா ஐயா கரையடி ஓரத்திலே கரையடி ஓரத்திலே கரையடி ஓரத்தில ஓரத்தில அடகித்தான் கண்ணி போட்டா கண்ணி போட்டோ காடை போடும் கண்ணிக்குள்ளே காடை போடும் கண்ணிக்குள்ளே காடை போடும் கண்ணிக்குள்ள கண்ணிக்குள்ள கண்ணி போட கனவு கண்டா கனவு கண்டா காடவாடும் கண்ணிக்குள்ள 2 கனவு கண்டா ஐயா மலையடி ஓரத்திலே மலையடி ஓரத்திலே மலையடி ஓரத்திலே ஓரத்திலே ஆனகுத்தம் கண்ணி போட்டா கண்ணி போட்டோ மானபடும் கண்ணிக்குள்ளே கண்ணிக்குள்ள மானபடும் கண்ணிக்குள்ள கண்ணிக்குள்ள வட கனவு கண்டார்
கனவு கண்டா மாறிவடும் கல்லிக்குள்ள மங்க வர கனவு கண்டா ஐயா குளத்தாங்கரை ஓரம் குளத்தாங்கரை ஓரம் குளத்தா நல்ல கரைகள் ஓரம் கரைகள் ஓரம் தங்கண்ணி போட்டா போட்டா கொக்கு போடும் கண்ணிக்குள்ளே கொக்கு போடும் கண்ணிக்குள்ளே கொக்கு போடும் கண்ணிக்குள்ள கல்லைக்குள்ள மாறிபட கனவு கண்டா கனவு கண்டா கொக்கு போடும் கண்ணிக்குள்ள ரெண்டு குமரி வட கனவு கண்டார் படார் என்று பதறி முழித்தார். ஆமா காலையில என்ன கனவு கண்டுட்டோம் ஐயையோ அப்படி கண்ண ரெண்டு கதைக்கு பதறி முழிச்சார்பட்ட பதறி முழித்தார். ஐயோ மணி 3 நாள் ஆச்சு. ஆச்சு ஏய் அண்ணா எந்திங்க எந்திங்க அண்ணா, எந்திங்க என்ன? எந்திங்க எழுந்திருங்க, குளிங்க ஆத்துல குளிங்க பொழுது விடிய போகுது. ஆமா ஆ? என்னது ஓ ஐயா நம்ம வியாபாரத்தை பார்க்க வேண்டாமா, சரக்கு விற்க வேண்டாமா? எந்திரி குளிங்க ஆத்துல குளிங்கயா சரக்கு விற்கணும், உசாரா எந்திரிச்சு போகணும்ல. ஆத்துல குளிங்க மொத பலகாரங்க விற்கணுமா? ஆமா சாப்பாட்டுலயே தான் இருக்காரு, சாப்பாட்டுல தான் இருக்காரு. எந்திங்க குளிங்க ஆத்துல குளிங்க அண்ணா தமையன்மார்களே ஆமா எழுந்திருங்க, சரி பொழுது விடிய போகுது. ஆமா வாங்க நம்ம புறப்படலாம். குளிங்க கொண்டு வந்த வியாபாரத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா விக்க வேண்டாமா என்று முத்துப்பட்டனும் அண்ணன்மார்களை உசுப்பினார். நல்ல குளிக்க சொன்னாங்க. தமையன்மார்கள் 6 பேர்களும் பதறி முழித்தார்கள். சரி தம்பி முத்துப்பட்டா, பட்டா ஆமாடா நாளுக்கு ஆயிடுதோ, ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் குளிக்க வேண்டாமா குளிக்க வேண்டாமா என்று சொரிமுத்தையனுடைய காவுக்குள்ளே குளித்து நீராடி அந்த கசத்துல குளிச்சு திருநீற்று காப்பணிந்து ஆமோ பட்டமார்கள் 7 பேரும் யாரோ யாரோ சொரிமுத்தையங்காவுக்குள்ள காவேக்குள்ள குளித்து நீராடி நீராடி திருநீற்று காப்பணிந்து காப்பானில் தூரம் பொட்டும் வைத்து பொட்டு வயத்தே பட்டன்மார் 7 பேரும் யாழு பேரோ அந்த சொரிமுத்தைய வாசலில வாசலேல மறுபடியும் வணங்குதாரே உள்ள தெய்வங்களை 7 பேரும் தான் வணங்கி கொண்டு வந்த பொருள் எல்லாம் 7 சுமைகளா கட்டுதார்கள். பட்டன்மார்கள் சுமந்து கொண்டு வியாபாரம் பார்ப்பதற்கு வாராறு 7 பேரும் சொரிமுத்தைய வாசல் விட்டு அகத்தியர் அறிவிலதான் கூட்டமாடி மாத்துடுத்து அகத்தீஸ்வர அடிபணிந்து பட்டன்மார்கள் 7 பேர் ஒட்டந்தாளம் தன்னாதிலே அந்த ஒட்டந்தாளம் பேச்சியும் கண்டும் அல்லதான் வணங்கி பாவநாசம் தன்னாதில சுமைகளை இறக்கிவிட்டு படித்துறையில் நீராடி அல்ல பாவநாச பெரியோரையும் உலகாலதான் வணங்கி 7 நல்ல சுமைகளையும் 7 பேரும் தான் எடுத்து பாவநாசம் தனை கடந்து தானா பாதை கூடி முத்துப்பட்டா கிரமசிங்கபுரம் விட்டு சிவந்திபுரம் பாதை கூடி அம்பாசம்பத்திரத்தில் அந்த காலத்துல வியாபாரம் பார்க்கணும்னா சந்தைக்கு போவோம்னு தான் சொல்லுவாங்க.
சந்தைக்கு எப்ப போவா தெரியுமா? சந்தைக்கு சந்தைக்கு கத்தரிக்காய் வாங்குறதுக்கு இப்ப மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரம்பா. சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வச்சிருக்க மாட்டாங்க. பருப்பு என்ன காய்கறி மார்க்கெட்ல தான் காய்கறி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா உண்மைதானே. அந்த காலம் சந்தைக்கு வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட சந்தைக்கு போனானா மாலை கருக்கள் மயிருண்ட வேலைய அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம் வயக்காட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு 7 மணிக்கு வீட்டை விட்டு பஸ் ஏறுவா. சந்தைக்கு போறவா 2 பை வச்சுக்கிடுவா. 7 மணி தான் இருட்டு, 8 மணி ஆயிருமா. அங்க வந்து இப்படி லைட்டு கிடையாது சந்தையில, சிமிலி லைட் வச்சிருப்பாங்க. 2 கத்தரிக்காய் பிறகு பைக்கில் போட்டுக்கிடுவா. உருளைக்கிழங்கு பிறகு இந்த பைக்கில் போட்டுக்கிடுவா. பொடி உள்ளி ஈரங்க தள்ளி இந்த பைக்கில் போட்டுக்கிடுவா. ஒரு பை சேர்த்துருவா. ஆனா வேங்க 1 கிலோ கத்தரிக்காய் வாங்குவா. 1 கிலோ கத்தரிக்காய் வாங்குவா. அவ்வளவு களவாண்டி பைய நிறைச்சு அடுத்த பக்கம் கொண்டு வச்சுக்கிடுவா. நானும் சின்ன பிள்ளையில சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கு போல களவாங்க. ஆமா கத்தரிக்காய் அந்த உள்ளி எல்லாம் அவங்க அந்த காலம் அள்ளி போடுறாங்கன்னா அப்ப இருட்டு பதியலா இப்படி 2 லைட் அள்ளி போடுவாங்க. சிமிலி லைட்ல ஆமா சிமிலி கூட இருக்காது, மண்ணெண்ண லைட் புகை மேலே போவோம். இந்த சேனக்கிழங்கு கருணக்கிழங்கும் இருட்டா இருக்கும். ரைட் இருட்டா இருக்கு. வெளிச்சத்துல அவங்க எம்பிட்டு நெருக்காங்கன்னு தெரியாது. 1 கிலோக்கு 1.5 இங்க 1 கிலோ கேட்டா 3/4 கிலோ தான் நெருத்து போடுவாரு. கீழே நிக்க வரும் திராசி. அதுக்கு ஈக்குவல் இது வேண்டாம், அள்ளி போட்டுக்கிட்டாலும் அதுக்கு தான் அள்ளி போட்டுக்கிட்டது. வேற என்ன? அப்ப சரிக்கு சரி சரியா வரணும்ல. ஆமா, களவாங்கெல்லாம் போக முடியுமா? காலமெல்லாம் எப்படி இருக்கு அந்த சந்தைக்கு. அந்த காலத்துல இருட்டு. ஆமா இப்ப எங்கன பார்த்தாலும் கேமரா. 10 பேர் சேருவா. அந்த காலத்துல இருட்டுக்குள்ள போனாங்கன்னா அவங்க பார்த்தும் பார்க்காமலும் நேரம் இருட்டி போச்சு வச்சு பார்க்கறத விட வித்து பாத்துருவோம்னு நிறுத்து போட்டுருவாங்க. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ போட்டுருவாங்க. அதுக்கு தான் லேட் ஆகி போறாங்க. நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் கிடையாது. ஆஹா, ஒரு சூத்த கத்திரிக்காய் தூர போடுறத அழியாந்து வத்த போட்டா வறுத்தாத சாப்பிட்டுக்கலாம்ல. சந்தைக்கு போறது இப்படித்தான் காலம் கழிஞ்சிருக்கும் போலுக்கு. இப்பதான் தெரியுது. ஒரு வாரத்துக்கு சந்தைக்கு போவா. அத பார்த்தவங்க தானே தெரியும். நாங்க அதெல்லாம் பார்க்கலையா. நம்மளாம் சந்தைக்கு போய் அத போல எங்க ஆத்தா மாதிரி அள்ளி கொண்டு வந்துருவோம். உங்கள மாதிரி 4 ஆள் இருக்கணும், வியாபாரம் நல்லா விளங்கி. அவ்வளவு சூத்தா கத்திரிக்காய் சூத்தா தக்காளிக்காய் சூத்தா. ஆமா இப்படிதான் இருக்கும். துட்டு வாங்க மாட்டாரு கடைக்காரன், நினைச்சு துட்டு வாங்க மாட்டாரு. ஆமா அள்ளி கொண்டு போங்கன்றுவாரு. ஆமா ஆமா மாமா அன்னையமா தெரியுமா, வீட்டுல மாடு நிக்கி சூத்த கத்திரிக்காய் போடுங்க வெட்டி போட்டுருணும்ன்றாங்க. இங்க வேங்காட்டு வந்து அங்க வத்த போட்டுருது. பிழைக்கும் பிள்ளைக்கு பிச்சிப்பு நஞ்சான்னு சொன்ன மாதிரி. அதனால பட்டன்மார்கள் 7 பேர்களும் சந்தைக்கு அம்பாசமுத்திரம் சந்தையிலே வந்து அமர்ந்தார்கள். ஆரிய முத்துப்பட்டன் சந்தைக்கு வெளியே கேட்டு கதவு பக்கத்துல நூல் சாக்க விரிச்சாரு. ஆமா இஞ்சி மஞ்சள் ஏலம் கிராம்பு கடுக்கா திப்பிலி சாதிக்க சாதிப்பத்திரி குறுமிளகு சரமிளகு கொடி வள்ளிக்கிழங்கு காய்ச்சக்கிழங்கு அத்தனை சாக்கல அள்ளி போட்டாரு. கேரளாவில் இந்த காய்ச்சக்கிழங்குன்னு பருசம்புடு தண்டி ஒரு கிழங்கு இருக்கும். ஆமா ஆமா சாயங்காலம் 5 மணிக்கு அதை நறுக்கி அவிச்சு கடுங்காப்பி போட்டு குடிச்சோம்னா ஒரு நேரத்து சாப்பாடு சரியா போயிடும். வயிறு கெத்து கெத்து கெத்துன்னு இருக்குமா அந்த காலத்துல. ஆமா அந்த வியாபார பொருள் எல்லாம் இறக்கி போட்டார்கள். சாகல அள்ளி போட்டாரு. சந்தைக்கு வரக்கூடிய தாய்மார்கள் ஆரிய முத்துப்பட்டனை பார்த்தார். இப்படி இப்படி மூக்கு மேல கை வைப்பா. ஏட்டியோ புதுசா ஒரு ஆளு தெரியுது. சந்தை மோப்பு கேட்ல இருக்காரு. நேத்து முந்தாந்தி இவரை பார்த்ததே இல்ல, என்ன அழகுல இருக்காரு. ஏட்டி பச்சை பிராமணரா இருக்கட்டியோ. பிராமணன் தானே. ஆமா ஆரிய முத்துப்பட்ட முகத்தை பார்த்தார்கள். ஆமா முகராசியா அகராசியான்னு இருக்காங்க. உண்மைதானே. முகராசி இருக்கணும் இல்லன்னா அகராசி இருக்கணும், 2 இல்லன்னா வீட்டுலதான் இருக்கணும். அப்பதான் வியாபாரம் விற்கும். வியாபாரம் விற்காதுல. பட்டனுடைய முகத்தை பார்த்து பெண்கள் எல்லாம் வியாபாரத்தை வாங்கினதையே திருப்பி திருப்பி வாங்குதாங்க ஐயா. அப்ப அவ்வளவு வித்திரத்தான் செய்வாரு. ஆரிய முத்துப்பட்ட அரை நொடிக்குள்ள வியாபாரத்தை வித்து முடிச்சாரு. சாக்க சொல்லி கக்கத்துல வச்சுக்கிட்டாரு. நோட்டை எண்ணினாரு. 1 ரூபா 1 ரூபா 2 ரூபா தானே. ஆமா சாக்க சொல்லி அது கூட இப்பந்தான். ஆமா அப்ப வந்து 1 பைசா 2 பைசா. ஆமா 1 ரூபா. ஆனா காலனா அரை அணா அப்ப உள்ள காசு 5 பைசா 10 பைசா. ஆமா அப்படி ஆரிய முத்துப்பட்ட அத்தனையும் எண்ணி பார்த்தார். சாக்க சுருட்டினாரு, கக்கத்துல வச்சுக்கிட்டாரு. சந்தைக்கு உள்ள வராங்க. அண்ணமார்கள் 6 பேரும் ஈ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏட்டி வியாபாரம் விற்க மாட்டேன்னு கூடலாம் கூட்டமெல்லாம் கூடுது. ஆரிய முத்துப்பட்ட 6 பேர்கள் முன்னால மத்தியில போய் உட்கார்ந்தாரு. இங்க வேங்கனவ பூரா அங்க போறாயா. அப்ப பட்டனை பாத்துல வந்து வரா. பட்டனுடைய அழகை பார்த்து தன்னை மறந்து வியாபாரங்களை வாங்கினார்கள். ஆமா பட்டன்மார்கள் வியாபாரத்தை விற்று முடித்தார். சாக சொல்லிட்டாங்க. முத்துப்பட்டன் சொல்றாரு, அண்ணே நம்ம யாருமா தென்னாடு செழிச்ச நாடா இருக்கு. சென்னாடு செழிச்ச நாடு. இந்த மலை வளம் நிறைந்த இடமா இருக்கு.
இருக்கு. ஆமா ஆமா. அதோட கோயில் குளம் நிறைய இருக்கு. தென்னாட்டுல இருக்கலாம். நம்ம தென்னாட்டுல சிவ ஆலயம் தான் ரொம்ப இருக்கு. ஆமா 1008 ஆத்துல குளிக்க, ஐயாவை கும்பிட, சிவனை வணங்க. கல்றக்குறிச்சி ஆத்துக்கு போனோம்னா ஒரு நிமிஷத்துல ஒரு சாமியை கும்பிட்டுக்கலாம், குளிச்சுக்கலாம். 1008 சிவலிங்கம் இருக்கு. எங்க? நம்ம தென்னாட்டுல. ஆமா. அதனாலே அண்ணா என்ன நம்ம இனிமைய வடநாட்டுக்கு போனோம். ஆமா. நம்ம தென்னாட்டுல உட்கார்ந்துகிட்டானே. அன்னைக்கு வந்தவங்க தென்னாட்டுக்கு. ஆமா. அன்னைக்கு வந்தவர்கள் தான். ஆமா. அப்படி பட்டன்மார்கள் 7 பேரும் பேசுகின்றார்கள். சரி. தென்னாட்டுல இருக்கணுமானா நம்ம எங்க போய் இருப்பது? நம்ம எங்க போய் வீடு பார்க்க? நம்ம இனத்தார் இருக்கும் இடத்தை பார்த்து இருக்கணும்டா. நம்ம ஐயமாரெல்லாம் எங்க இருக்காங்களோ அடுத்தவங்க இருக்க வீட்டுக்கு போனோம்னு வைங்க. ஆமா. நம்ம காலையில கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருப்போம். நம்ம திவாரநாட்டை காட்டிக்கிட்டு இருப்போம். காடுகரைக்கு போறவெல்லாம் அப்பதான் கருவாடை சுட்டுக்கிட்டு இருப்போம் அடுப்புல போட்டு. அந்த மனம் நமக்கு பிடிக்காதுல. காட்டுக்கு வேலைக்கு போறவங்க சோள கஞ்சியை தூக்குச்சத்துல அள்ளி வச்சுட்டு இந்த முறக்கருவாடை கங்குல போட்டு பிரட்டுவாங்க. அப்ப அந்த மனம் 8 வீட்டுக்கு மணந்துக்கிட்டு இருக்கும். இந்த மனம் 8 வீட்டுக்கு மணக்குமா. ஆமா. இப்ப நல்ல கருவாடை கழுவி மசாலா தேய்ச்சி தேங்காய் எண்ணெயில பொரிச்சாலும் கருவாடு நாரத்தான் செய்து மணக்க மாட்டேங்குது. அத பக்குவமா வைக்க தெரியும் அவளுக்கு. நான் தான் பவர் சோப்பு போட்டுல கழுவி இருக்கேன் கருவாடை. பவர். இப்போ சில பெண்களை மீன் குழம்பு வச்சா சில அது பக்குவமா வைக்க தெரியாது. மீன் குழம்பு கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் கூட்டு குழம்பு வைக்கணும். ஒரு இடத்த தண்ணியை வச்சு மட தண்ணியா வச்சிருவா குழம்பு. மீன் குழம்பு வெடு வெடு. இன்னைக்கு ஒன்ன பாரு என்ன பாருங்க. ஒன்னு அடிக்கட்டுமா என்ன அடிக்கட்டுமா அந்த குழம்பு அப்படி இருக்கும். ஓ மீன் குழம்பு அடிக்கவும் செய்யுமோ? அப்ப என்ன குழம்பு உங்களுக்கு தண்ணியா வச்சா பிடிக்கும்? ஏன் மசாலால குழு குழு அரைச்சி அது பக்குவமா வைக்க வேண்டாமா? அந்த காலத்துல அம்மியில மசாலா அரைச்சாங்க, மீன் குழம்பு குழு குழுன்னு இருந்துச்சு. ஆமா. இப்ப அம்மி எங்க இருக்கு? அம்மி இருந்தாலும் அரைக்கிறதுக்கு யாருக்கு முடியுது? அது அந்த பக்குவம் வர மாட்டேங்குது. கடையில மீன் குழம்பு பொடியை வாங்கி கலக்கி தட்டி அந்த குழம்பு வச்சிட வேண்டியதான். அந்த காலம் இழுத்த அரைப்பாலதான் மசாலாவா. அம்மியில 2 அம்மிக்கு இருக்கும் மசாலா. இவ்வளவு தண்ணி கூட்டி அரைச்சிருவா. அம்மியில அரைச்சு வச்சேன் 1000 மீன் குழம்பு, அப்பனுக்கு மருமகனே 6 போகும் விருந்து. அப்போ இந்த 1000 மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரமாதமா இருக்குமா. ஒரு வாரமா பிள்ளைல பூரா மீன் குழம்பு மீன் குழம்புங்க. ஏக்கா அக்காளுக்கு நீ சொல்லணும்னா நாக்கு ஊறுது. ஏக்கா நாளைக்கு நம்ம குழம்பு வச்சிட வேண்டியது. அவர் சொன்னது மாதிரி மசாலா அரைச்சு குழம்பு ரொம்ப தண்ணி வைக்காம கூட்டு குழம்பு வச்சிட வேண்டியதான். அதனால தம்பி தம்பி நம்ம கற்பூரம் கொளுத்தினா கருவாடு பொரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்கள நீ கருவாடு பொரிக்காதன்னு நம்ம சொல்ல முடியாது. பார்க்கவே இல்லையே நாளைக்கு. அதனால நம்ம இனத்தார் இருக்கும் இடத்தை பார்த்து போகலாமே. ஆமா. அப்ப இனத்தார்கள் எங்க இருக்காங்க? எங்க? நம்ம விக்ரமசிங்கபுரத்துல. ஆமா. செவந்தியப்பர் கோவில் தெருவுல. சரி. அக்கரகார மக்கள் இருக்காங்க. ஐயமா இருக்காங்க. அங்க போய் இருப்போம். ஆமா. இந்த பட்டன்மார்கள் 7 பேர்களுமாக. ஆமையா. ஒரு பூச்சோறு விக்ரமசிங்க செவந்தியப்பர் கோவில் தெருவில் வாடகைக்கு வந்த மந்த சூப்பர். அங்கே பட்டன்மார்கள் வந்த போது ஆரியம் முத்துப்பட்டேன் அப்பா பட்டேன் இடமாதியில அண்ணா அண்ணா அப்பா பட்டா அண்ணா அண்ணா அப்பா பட்டா அருமத்தம்பி வாட்டையாளோ அருமத்தம்பி வார்த்தையாளோ. முத்துப்பட்டன் அப்பா பட்டனை கூப்பிட்டாரு. அண்ணா 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது நம்ம அப்பா செய்த பூஜையா? நான் போயிட்டு வாரேனே. ஆமா. பார்த்தாரு அப்பா பட்டேன். தம்பி முத்துப்பட்டா இப்பவே உனக்கு வயசு 28 ஆச்சு. நீ 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சுத்தி பார்க்கணுமானா இன்னும் 12 வருஷம் ஆகும். உனக்கு 40 வயசாயிரும், எங்களுக்கு 50 வயசாயிரும். யாருடா பொண்ணு கொடுப்பா? உன்னையால நாங்களும் கல்யாணம் முடிக்காம இருக்கோம்டா. அதனால இதற்கெல்லாம் மேலான ஸ்தலம்
மற்றதெல்லாம் பாவனாஸ்துக்கு மேலே ஆமா அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையிலே ஆமா அப்பா செய்த பூசையை நீ செஞ்சுட்டு வாப்பா. வா மகனே அப்பா ஆரியமுத்துப்பட்டேன் அப்படி ஆகட்டும் என்று அப்பா செய்த பூஜையில அப்பா செய்த பூசையை தான் அப்பா செய்த பூசையை ஆரியமுத்துப்பட்டேன் பூசை செய்ய வேணும் என்று அண்ணன்மார்கள் இடமதில விடைகளை பெற்றல்லவோ ஆரியமுத்துப்பட்டேன் நாளான நாளறில நாளான அல்லதொரு தினமையோ போடு நல்ல வெள்ளிக்கிழமையிலா சங்கீத புஸ்தகமோ நாராயண புஸ்தகத்தை 4 வேத சாஸ்திரத்தை முத்துப்பட்டை எடுத்துக்கொண்டு காவி உடையணிந்து காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டு திருநீற்று காப்பணிந்து ஆரியமுத்துப்பட்டேன் அந்தணர்கள் சந்தி பண்ணும் அந்தணர்கள் அரசடியம் படித்துறைக்கு அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியம் படித்துறைக்கு அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையிலே நல்லா வந்து குளிச்சாரு. என் ஆரியமுத்துப்பட்டேன் தாமரபரணி நதியிலே தீர்த்தமாடினார். தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து நல்ல திருநாள் அப்படியே தண்ணி விட்டு குழப்பி பூசி தாமரபரணி நதிக்கரையின் பக்கத்திலே நல்ல தலவாழை இலை விரிச்சு ஆரியமுத்துப்பட்டேன் அவள் பூசை செய்து வாழ வேண்டும் என்று எண்ணி சார்ந்து கொண்டு தரைமேலிகி தரைமொழிகி சாந்தால தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலால தரைமெழுகி தண்ணீரால் கோலம் போட்டு மாவு கொண்டு அங்கே தரமொழிகி தரைமெழுகி அஞ்சலாலே கோலம் போட்டா அஞ்சலாலே கோலம் போட்டா மஞ்சளாலே கோலம் போட்ட இடமாதில வாழை இலை விரித்து ஒரு நாயகரை பிடித்தாரே பிடித்து வைத்தியா மரணாளி நிறமறக்கா தட்சணை தேங்கபலம் தீபம் ஏற்றி வைத்து ஆரிய முத்துப்பட்ட கோலம் போட்ட இடம் மதில அள்ளி நல்ல மணல் ஆதிலிங்கமாக பிடித்து வைத்தான் சேர்த்து நல்ல மணல் குவித்து சிவனார் லிங்கமாக பிடித்து வைத்து ஊட்டி நல்ல மணல் குமித்து குற்றாலிங்கம் பிடித்து வைத்து ஆத்து மணல் குமித்து அரணார் லிங்கம் பிடித்து வைத்தார். ஆரிய முத்துப்பட்டேன் தாமரவரனே ஆத்தங்கரை ஓரத்திலே ஆமா சாந்தால் தரைமழுகினார் சந்தனத்தால் கோலம் போட்டார். கோலம் போட்டு
பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு ஆமா மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டார். அங்கங்க கும்பத்தை வச்சாரு. கோலம் போட்ட இடத்திலே தலவாழை இலை விரித்து விநாயகரை பிடித்தார். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களோட ஆமா தீபதம் அப்படி ஏத்தி தூப வச்சு தீபங்கள் ஏற்றி வைத்து அங்க கும்பம் இங்க கும்பம் வச்சு அள்ளி மணல் குமித்தார். ஆதி லிங்கத்தை பிடித்தார். ஆமா சேர்த்து மணல் குமித்தார். சிவலிங்கத்தை பிடித்தார். பிடிச்சாரா? கூட்டி மணல் குமித்தார். குற்றாலிங்கத்தை பிடித்தார். அந்த மணல் அப்படி லிங்கமா பிடிக்காரு. லிங்கத்துக்கு முன்பாக கும்பங்களை ஏற்றி வைத்தார். ஆமா ஆமா ஆரியம் முத்துப்பட்ட மணல குமிச்சு லிங்கமா பிடிக்காரா? லிங்கத்துக்கு முன்பாகவே கும்பங்களை ஏற்றி வைத்து 4 வேத சாஸ்திரத்தையும் அடியிலே எடுத்து வைத்தார். அங்க நாராயண புத்தம் மடியில் வச்சிருக்காரு. ஆரியம் முத்துப்பட்டன் கையால் மலரெடுத்த காம்பழுகி விடும் என்று எண்ணி அந்த லிங்கத்துக்கு விரலாலே மலரெடுத்த வெம்பி விடும் என்று ஐயோ தங்க துரட்டி கொண்டு தங்கரலே மலரெடுத்து வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு பட்டா